ஒரு என்விஆர்ன்றது சிசிடிவி பர்பஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட்டோமேஷன் மோடில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்மிங் சுவிட்ச் ஆன் பண்ண பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அலாரம் பேனல் ப்ளஸ் ஒரு ஹோம் ஆட்டோமேஷனாகவும் ஒர்க் ஆகும். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மிங் சுவிட்ச். இந்த ஆர்மிங் சுவிட்ச் போட்டோம்னா என்டையர் சிசிடிவி அலாரம் பேனல் வந்து ட்ரிகர் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் நைட்டு படுத்து தூங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து யார் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சில அலாரம்ஸ் ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா ஸோ இந்த ஆர்மிங் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு படுத்து தூங்கலாம். அல்லது ஒரு ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க, வீட்டிலேருந்து ஷாப்ஸுக்கு போக போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஷாப்பில் இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி பர்பஸ் இல்லை, செக்யூரிட்டிக்கு யாரும் இல்லை அப்படின்னாலும் இந்த நீங்கள் ஆர்மிங் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ இந்த சிசிடிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரோட இமேஜஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 4 பேரை தவிர வேறு யார் வந்தாலும் அலாரம் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவங்களோட பேர், அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் அதில் நாங்கள் ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபேஸ் ஐடி மூலிமா ஒர்க் ஆகிறதுனால ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது காட்டியிருக்கேன் வருது. ஓகே, இந்த 4 பேரை தவிர வேறு யார் வந்தாலும் சிசிடிவி கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆட்டோமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அப்லோட் பண்ண ஒரு ஸ்டாஃப் வந்து வரும்போது இந்த சிசிடிவி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கம்பேரிட்டிவ் பண்ணிட்டு மேட்சிங் இருந்தால் மட்டும்தான் அலாரம் ட்ரிகர் ஆகாது. இப்போ நம்ம ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி அவரோட ப்ரெசன்ஸ் காட்டுங்க. ஸோ இப்போ அவர் கேமரா முன்னாடி அவரோட ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அவரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 92% மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாஃப் கணேஷ்ன்ட்டு அவரோட நேமும் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் பிக்சர் வந்து நான் இதில் அப்லோட் பண்ணல. இப்போ நான் வந்து அந்த கேமரா சைட் திரும்பினோன்னா இப்போ ட்ரிகர் ஆகி அலாரம் ட்ரிகர் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் வந்து அலாரம் ட்ரிகர் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஹூட்ரும் சவுண்ட் அடிக்கும். ஓகேங்க. என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்லோட் பண்ணாதனால எரர் சிம்பிள் காட்டுது பாருங்கள். ஃபேஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு அனுப்பிடும். ஸோ அந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ அந்த மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. நம்ம வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணால் அந்த மாதிரி வர மாதிரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அந்த ப்ளேபேக் செக் பண்ணிக்கலாம் யார் வந்திருக்காங்க அப்படின்றத. ஸோ அந்த என்டையர் இன்சிடெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் அனுப்பிடும். இன்ஸ்டன்ட்லேருந்து ஒரு 10 செகண்ட் முன்னாடி தான் இதாகுங்க. இது அண்டு நம்ம ஜிமெயிலில் டொமைன் ஆக்சஸ் பெய்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த டொமைன் ஆக்சஸ் பெய்ட் பண்ணி வாங்கியிருக்கிறதுனால என்ன ஆகும்னா சப்போஸ் நம்மளோட என்விஆரை யாராவது திருடிட்டு போயிடுறாங்க, இன்சிடென்ட் நடந்த பின்னாடி ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, சப்போஸ் என்விஆரோட ஹார்ட் டிஸ்க்கு இந்த இதெல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம பேக்கப் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம டொமைன் ஆக்சஸ் ஜிமெயிலில் வாங்கியிருக்கிறதுனால உங்களோட ஜிமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சிடென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸாகவும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபைலாகவும் அனுப்பிடும். ஸோ நீங்கள் அந்த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ஜிமெயிலையும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது கஸ்டமரோட என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த டோருக்கு வந்து நம்ம மேக்னெட்டிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து நீங்கள் ஆர்மிங் பண்ண பின்னாடி இந்த அலாரம் ட்ரிகர் ஆயிரும். ஆஃப்டர் தட் நீங்கள் போன பின்னாடி யாராவது டோரை வந்து ஓப்பன் பண்ணி வராங்க, க்ளோஸ்டு டோராக இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி வராங்க மீன்ஸ் அதுக்கும் அலாரம் ட்ரிகர் ஆகும். ஹூட்ரு சவுண்ட் வந்து 5 செகண்ட் அடிக்கும். நம்ம 5 செகண்ட் டிஃபால்ட் டைமராக செட் பண்ணியிருக்கோம். அண்டு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடும். இப்போ டோரை திறக்கிறாங்க. ஸோ திறக்கும் போது ஹூட்ரு அடிக்குது. ஸோ அதோட நியரஸ்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்பிடும். ஸோ டோரை திறந்துருக்காங்க. டோரை திறந்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகி அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுது. இப்போ நமக்கு ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட நியரஸ்ட் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் ஆகி நம்ம மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. இதுங்களா இதில் ப்ளேபேக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா அந்த ப்ளேபேக்கும் நமக்கு மொபைலில் வந்துடும். சேம் ஆஸ் யூஷுவல் வந்து மெயிலுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்விஆரோட என்ட்ரி டைப்பு அலாரம் மின்னு. ஸோ அதோட டீட்டெயில் காமிச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட வீடியோவும் நமக்கு ஃபோட்டோவும் வீடியோவும் நமக்கு மெயில் அனுப்பிடும். மேக்னெட்டிக் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க கேட்டுக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏதாவது வந்து வேலெட் வச்சுருக்கீங்க, வீட்டில் பணம் வைக்கிற அறை இருக்குது அப்படின்னா அதுக்கும் வைக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும், அதில் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு இந்த மேக்னெட்டிக் சென்சார் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து ஒரு 4 பக்கம் செவுர் இருக்குது, அந்த செவுர் யாராவது ட்ரில் பண்ணிட்டு வந்தால் வைப்ரேஷன் சென்சார் அடிக்கணும்னாலும் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்பர் பிளேட் கேப்ஷன் அண்டு வந்து வெஹிக்கல் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த NVRல எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூலிமா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது பைக்கில் வந்தாங்க அப்படின்னா நம்ம இல்லாத டைமில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வராங்க அப்படின்ற மீன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு வாரம் 10 நாள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வெஹிக்கல்ஸ் யாராவது அங்கே நிறுத்துறாங்க, ரொம்ப நேரம் நிறுத்திருக்காங்க அல்லது உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அந்த வெஹிக்கிளை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு மொபைல் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். சப்போஸ் நம்ம அலாரம் ட்ரிகர் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ரோட் ஃபேஸிங்கில் இருக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் அலாரம் ஃபால்ஸ் அலாரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது அலாரம் இல்லாமல் கூட ஆன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப காட்டு பகுதியில் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வெஹிக்கிள் டிடெக்ஷன் ஆப்ஷன் ஆன் பண்ணும்போது நீங்கள் அலாரத்தோடையும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெஹிக்கிள் வரும்போது நமக்கு எந்த மாதிரி அவுட்புட் வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வெஹிக்கிள் நம்மளோட கான்ஃபிகர்டு ஜோனுக்குள்ளே வரும்போதே வந்து அலாரம் அடிக்கும். சப்போஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாரம் வேண்டானாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் 10 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு மொபைல் ஆப்பில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். சேம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அலாரம் வெஹிக்கிள் டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ ப்ளேபேக் பார்க்குறோம். இந்த பைக் வருது தெரியுது. வெஹிக்கிள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் ட்ராப்பாக ஒரு செகண்ட்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கோம். அதோட ப்ளேபேக்கும் தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். அந்த வெஹிக்கிள் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். வியூ மார்க் கொடுத்தோம்னா ஸோ அந்த சட்டைன் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோட இதை எப்போ வந்திருக்காங்க அந்த இன்சிடென்ட் அப்படியே நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கிளிப்பாக காட்டும். ஒவ்வொரு செகண்டுக்கும் அது பிக்சர்ஸும் எடுத்து நமக்கு அனுப்பிடும். இப்போ பர்டிகுலராக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் மட்டும் போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது கீ இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு எலக்ட்ரிக் லாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எலக்ட்ரிக் லாக்கில் உங்களோட ஃபேஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த NVRல அந்த கேமரா வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரிக் லாக் போகிற கரண்ட்டை வந்து கட் பண்ணி நீங்கள் மட்டும் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த நீங்கள் போகுன்ற டைமில் வந்து அந்த கேமரா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏரியாஸ் வந்து ஏதாவது பிளைண்ட் ஏரியாஸ் இருக்குது. அந்த ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து நீங்கள் பூட்டிடுவீங்க. பட் அது வழியாக மேலே கீழே ஏதாவது உள்ளே வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குன்னா ஸோ நம்ம கேமராவை மோஷன் டிடெக்ஷன் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஆர்மிங் பண்ணிட்டோம்னா சப்போஸ் வேறு ஏதாவது வழிகளில் உள்ளே வராங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் ட்ரிகர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைரன் அவுட்புட் கொடுத்துரும். அது இல்லாமல் மொபைலுக்கும் அண்டு மெயிலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதில் இருக்கிற சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா APNRS கேமராஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆகும்னா எவ்வளோ வண்டிகள் வந்தாலும் அதோட நம்பர் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பர்டிகுலராக ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்க 2TN90E2894 அப்படின்ற வண்டியோட நம்பர் மட்டும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நம்பரை மட்டும் போட்டிங்கன்னா போதும். அந்த வண்டி என்னென்னைக்கெல்லாம் வந்திருக்கு அதோட ப்ளேபேக் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு பர்சன் வந்தால் மட்டும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாலே நமக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியணும் யார் தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த பர்சனோட பிக்சரை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இவர் எப்போ வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த பர்சன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அது மூலிமா அவர் வந்துட்டார்ன்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் யாருமே சொல்ல தேவையில்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த NVRல நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த NVRல நம்ம ஆட்டோமேஷன் மூலியமாக